பம்பர் லாட்டரி கெஸ்ஸிங் கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 27/3/2024 ஒரு சம்மர் பம்பர் BR 96 கூடிய ஒரு லாட்டரி கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரியை ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். நம்ம ஓப்பனாக சொன்ன மாதிரி தாங்க 3 டிஜிட் ரிசல்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 015. அதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட்டை நம்ம இப்போ ரிவீல் பண்ணிடலாம். அதாவது ஸ்ரீசக்தி ரிசல்ட்டுக்குரிய ஒரு நம்பர் ஏ போர்டு 0, பி போர்டு 1, சி போர்டு 5. ஓகேங்களா? அதுக்கடுத்து முன்னாடி விண்மின் லாட்டரிக்குரிய ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொட்டேஷன் நம்பர் 1 நம்பர் மட்டும் தான் புதுசாக இறங்கும், மற்றபடி சேம் தான். அதாவது 1க்கு 1 இறங்கிருச்சு, 5க்கு 5. அதாவது ஏபியில் வந்தது அப்படியே பிசியில் இறங்கிருச்சு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் தான். இங்கே பிசியை இங்கே ஏபியா வந்தது, இங்கே பிசியா வந்திருக்கு. இந்த 9க்கு வந்து ஃப்ளிப் நம்பர் பவர் அண்ட் ஃப்ளிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 07 வரும். ஓகேங்களா? இதில் அவன் 0வை எடுத்துட்டான். அப்படியே ரொட்டேஷன் நம்பர் தான். அப்படியே 15 ரொட்டேஷன் 9க்கு புதுசாக இறங்கக்கூடிய 9 வந்து வெளியே போயிடுச்சு. இந்த நம்பர் அவுட்டு, இதில் வெளியே போயிடுச்சுனால இதுக்கு பவர் அண்ட் ஃப்ளிப்பில் வர்ற நம்பர் ஒரு நம்பர் தான் 0. அதனால் இப்படி நமக்கு உல்டாவாக அடிச்சிட்டான். இல்லைன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் எடுத்துருந்துருக்கலாம். அப்படியுமே நம்ம ட்ரை பண்ண 3 டிஜிட் கெஸ்ஸிங்கில் 015 நம்மளோட கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங் 415 இப்படி தாங்க மிஸ் ஆச்சு. இந்த ஏ போர்டு மட்டும்தான் மிஸ் ஆச்சு. மற்றபடி பிசி ஓரளவுக்கு சூப்பராக ட்ரிக்காக இருக்குது. அதாவது 9க்கு பவர் வந்து 4 வச்சு நம்ம விளாண்டுருக்கோம். அவன் பவர் அண்ட் ஃப்ளிப்பில் தூக்கி வைக்க மாட்டான். ஒரு நம்பர் வெளியே போகுதுன்னா அதுக்கு பவர் அண்ட் ஃப்ளிப்பு நம்ம பண்ண முடியாது. பவரில் ஒரு நம்பர் எடுத்தால் நம்மளுக்கு இறங்கின நம்பர் தான் 4. ஆனால் அவன் பவர் அண்ட் ஃப்ளிப்பில் தூக்கி 0 தூக்கி வச்சுட்டான். ரொட்டேஷன் ஃப்ளிப்புனாலே கொஞ்சம் குதர்க்கமாக தாங்க அடிப்பான், டிஃப்ரெண்ட்டாக அடிப்பான். அவன் எப்படி அடிப்பானே நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ நமக்குரிய ஆல் போர்டு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் 5 பாஸ், எப்பயும் போல் 5 பாஸுங்க. சி போர்டுலையுமே 5 பாஸு. ஓகேங்களா? ஒரு சூப்பரான தரமான ஒரு ட்ரை சொல்லிக்கலாம். வாங்க இப்போ நம்ம சம்மர் பம்பருக்குரிய ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். சம்மர் பம்பரில் இதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் அடிச்சிருக்கான் அப்படின்றத ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம கெஸ்ஸிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ ஏ போர்டு 0வை வச்சு முடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஏ போர்டு 0 வச்சு முடிச்சனால இதுக்கு முன்னாடி என்ன 0 வச்சா முடிச்சா என்ன ஒன்றுனா இது வந்து அப்படியே பவர்லேயே தூக்கி வச்சுருவாங்க. பவர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வரக்கூடிய நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தான். 0வுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சொல்லணும்னு 4. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 தாங்க. அதாவது 0, 4, 0வுக்கு அப்படி இல்லைன்னா 8. அது இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 0வுக்கு 0வை அப்படியே தூக்கி வச்சுட்டு வரட்டா மாமே அப்படின்னு போயிடுவான். அதனால் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. ஓகேங்களா? சம்மர் பம்பருக்குரிய ஒரு லாட்டரி கெஸ்ஸிங், ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 0 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 480. இதுதான் இறங்கக்கூடிய 3 நம்பரில் முக்கியமான நம்பர் இதுதான். இப்போ ஏ போர்டுக்கான ஒரு கணிப்புகள் முடிந்து விட்டது. இதில் ஏ போர்டுலேயே உங்களுக்கு டவுட்டோ இல்லை உங்களது கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் எது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டு 1 வச்சு ஆரம்பிக்கக்கூடிய 1 வச்சு முடிச்சிருக்கான். நம்ம 1 வச்சு ஆரம்பிக்கக்கூடிய முதல் முக்கியமான 3 நம்பரில் முதல் நம்பர் வாங்க இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் பவர் அண்ட் ஃப்ளிப்பில் 8 வருங்க. அது ஃபஸ்ட்டு 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6ங்க. அதாவது பி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் 8 இல்லைன்னா 6. அதுக்கு அடுத்தாப்புல வாய்ப்பு இருக்க ஒரு நம்பர் 5.
ஏன்னா பின்தொடரும் விடாது கருப்பு. இந்த மாதிரி தான் அந்த 5ஆம் நம்பர் வந்து நம்மள விடாது கருப்பை துரத்திக்கிட்டே இருப்போம் போல. இந்த 1 வச்சு இறங்குறதுக்கான ஹைலைட்டான ஒரு நம்பருமே 5, 8 ஒரு ஹைலைட்டாக இருக்குங்க. பி போர்டில் நாளைக்கு சம்மர் பம்பரில் ஹைலைட்டாக இருக்கிற ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. அப்போனா நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் சொல்லுவார், 8, 5 மார்க் பண்ணியிருக்கேன், அப்போ 6 தான் அடிக்கும், 6 தூக்குங்கடா அப்படின்னாங்க. சரி ரைட்டு, எல்லாமே ஒரு ஜாலி தாங்க. எல்லாமே கற்றுக்கிட்டு தாங்க வரோம், வந்து கற்றுக்கிட வேண்டியதாங்க. ஒரு 4, 5 அடி வாங்கிக்கிட்டு சரிங்களா. இப்போ பி போர்டு 1 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர் 8, இல்லைன்னா 6, இல்லைன்னா 5. என்னோட கெஸிங்க நான் சொல்லிட்டேன், உங்களோட கெஸிங்க நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சி போர்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு 5. சி போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு நம்பர், அப்புறம் செகண்ட் 1 நம்பர், தேர்டு 1 நம்பர், இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா 2 தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தான். 5 தான் ஹைலைட். எப்பவுமே சி போர்டில் வராது, வந்துச்சுன்னா விடாது. இதுதான் சிம்பாலிக்காக சொல்லணும். அடுத்து சி போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய முதல் நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 7. அதாவது 2 இல்லைனா 7. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 9. அதாவது சி போர்டில் 2, 7, 9. சி போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பருங்க. அதாவது 0, 1, 5. இதுக்கு 3க்கும் உண்டான ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கும் உண்டான ஒரு சில கெஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸிங் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 2, 7, 9. என்னோட கெஸிங்க நான் சொல்லிட்டேன், உங்களோட கெஸிங்கை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாங்க நண்பர்களே. இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பார்த்துட்டோம். இந்த ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்குரிய ஒரு கெஸிங்கை 3 டிஜிட் பாக்ஸை கன்வெர்ட் பண்ணி 2 நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஒரு வின்னிங் இருந்துச்சுன்னா மெம்பர்ஷிப் சேனல் சார்பாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க நண்பர்களே. அடுத்து ஏபி என்ன நம்பர் வரக்கூடிய ஒரு சில கணிப்புகளில் முக்கியமான ஒரு கணிப்பை பார்த்துருவோம். ஏபினாலே 2 நம்பர் தான் நம்ம எடுப்போம், ஓகேங்களா. அந்த 2 நம்பரில் என்ன நம்பர் வரக்கூடிய ஒரு சில நம்பரில் என்ன நம்பர் இறங்கும், என்ன நம்பர் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த ஒரு கெஸிங்கில் நம்ம பார்த்துருவோம் வாங்க. அதாவது 0-1 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 6. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 8. ஏபி 68 என்னோட முதல் கணிப்பில் முக்கியமான ஒரு கணிப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 68. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 0, 9. அதாவது ஏபி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 68. இப்படி இல்லாத பட்சத்துக்கு 0, 9. வெறும் 2 நம்பர் தான் நண்பர்களே கணிப்பு. என்னோட கணிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன நம்பர் 0, 68 இல்லைன்னா 0, 9. இப்போ ஏபிக்கு உண்டான ஒரு கணிப்புகளை பார்த்தீங்க. உங்களது ஏபி கன்ஃபார்ம் கெஸிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களது கெஸிங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்து பார்க்குறது பிசி பார்த்துருவோம். பிசி 1, 5. இந்த பிசி 1, 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. 1, 5னா ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 7 தாங்க. 7, 0 தாங்க. இந்த மாதம் பெண்டிங் நம்பரையுமே சேர்த்து இந்த காணொலியில் பார்த்துருவோம் வாங்க. 1, 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 7, 0. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 4, 6. பிசி உண்டான ஒரு சில கணிப்புகளில் முக்கியமான ஒரு கணிப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7, 0 அல்லது 4, 6. இதுதான் நண்பர்களே கணிப்பு. அதாவது இந்த 2 நம்பர் மட்டும்தான் 7, 0, 4, 6. இதுதான். அடுத்து வாங்க நம்ம ஏசிக்கு உண்டான கணிப்பு ஆகிறது முன்னாடி பிசி கணிப்பு நிறைய பேர் நல்ல தரமான ஒரு கெஸ்ஸிங் எடுத்துட்ருக்கீங்க. அந்த கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து உங்கள் கெஸ்ஸிங்கை கமெண்ட் பாக்ஸில் போட்டு பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிறது ஏசி 0, 5. ஏசியை பொறுத்தளவு 0, 5
இந்த 0 5 வச்சு என்ன நம்பர் இறங்கும், அடுத்து என்ன நம்பர் ஹைலைட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த 0 5 வச்சு இறங்கக்கூடிய முதல் நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 19. 19க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 48. அதாவது பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. AC 05 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 19. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 48. ஓகேங்களா? இப்போ ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. அப்புறம் ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு 2 இண்டிவிஜுவல் கணிப்புகளை பார்த்துட்டீங்க. இந்த கணிப்பு உங்கள் கணிப்போட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து கவனமாக விளையாடுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங். ஏபிசிக்குரிய ஒரு ஆல் போர்டு 0 1 5 வச்சு இறங்கக்கூடிய முக்கியமான நம்பர் தான். ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துருவோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஆல் போர்டில் அன்னைக்கு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7 தான். அதாவது 7 தான் ரொம்பவே துல்லியமாக இருக்க ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். அடுத்த ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9. அதாவது 7 ஆல் போர்டை பொறுத்தளவு 7 நாளைக்கு அதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 796ங்க. இதுதாங்க ஹைலைட்டான ஒரு அன்னைக்கு ஆல் போர்டில் நின்று பேசக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். இது ஆல் போர்டு கெஸிங்கில் ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸிங். 0 1 5 முடிஞ்சு ஆஃப் சீரிஸ் முடிஞ்சு நாளைக்கு ஆட்டம் ஃபுல்லாக சம்மர் பம்பர் சம்மருக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பம்பர் நாளைக்கு சும்மா ஒரு வின்னிங் நம்ம அடித்து தூக்கி தட்டி எடுக்கிறோம். அது கன்ஃபார்மான ஒரு கெஸிங் இன்னைக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. கரெக்டாக மேட்ச் பண்ணி வந்த ஒரு நம்பர் தான் 796. இது நம்பருக்குள்ளே தான் நாளைக்கு ஆட்டம் இருக்குது. சும்மா கவனமாக சும்மா தரமாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து வாங்க 3 டிஜிட் பாக்ஸ். என்னோட 3 டிஜிட் பாக்ஸை சொல்லிடுறேன். உங்களோட 3 டிஜிட் பாக்ஸை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங். என்னோட ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 492. இதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 492. அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பரில் ஒரு 3 டிஜிட் நம்பர்னா 367. அதாவது 492 இல்லைன்னா 367. என்னோட நாளைக்கு வரக்கூடிய முதல் 3 நம்பரில் முக்கியமான ஒரு சில நம்பர் கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். வேற இன்னும் உங்களுக்கு எதுவும் தேவைகள் எதுவும் தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக உறுதியளிக்கிறோம். டிஸ்க்ளைமர் பார்த்துங்க. டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக உறுதியளிக்கிறோம். இங்கு எந்த விதமான கேம்லிங்கும் பெட்டிங் எதுவும் நடைபெறவில்லை. இது ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் ஒன்லி, என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. ஸ்டேட் அதாவது கேரளா லாட்டரி கணிப்பு கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை தெளிவாக சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி மக்களே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாளை வீடியோவில் மார்னிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம்.